ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேளையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர் டூல் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இப்போ 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இது அஞ்சையுமே கூட்டி வர ஆன்சர் தான் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, n × n+1/2. இது வந்து நீங்கள் மேத்தமெட்டிக்கில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆர் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைலை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு இன்புட் மட்டும் வாங்கிக்கோங்க. என் அப்படிங்கிறதுல அஸ்டாட் இண்டீஜர் டாட் ரீட் லைன் அப்படிங்கிறதுல என்டர் த நம்பர். ஸோ எந்த நம்பர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்கினதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் நீங்கள் கொடுக்குற நம்பர் 0வோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ 0வோட -2 -1 அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரணும் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பரை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வரணும். இல்லை நீங்கள் இந்த கண்டிஷன் போடாமல் டேரெக்டாக அந்த ஃபார்முலா போட்டாலும் ரன் ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க. எல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதே மாதிரி உங்களுக்கு ஆர் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கணும். அதாவது இஃபோட முடிஞ்சோடனே அந்த எல்ஸ் இங்கே ஆரம்பிக்கணும். இல்லைனா உங்களுக்கு எரர் கொட்டும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எல்ஸோட ப்ராக்கெட் கீழே கூட போடலாம், இல்லை இப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா நான் சொன்ன மாதிரி தான் n × n+1/2 ஃபார்முலா. ஸோ இந்த 2 வந்து தனியாக வரணும். அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை மொத்தமாக முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாமே மேலே வரும், கீழே டினாமினேட்டரில் வர்றது இந்த 2 மட்டும்தான். அதனால தான் இங்கே ப்ராக்கெட் முடிக்காமல் இதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே மேலே வர்றது, கீழே வர்றது மட்டும்தான் உங்களுக்கு டினாமினேட்டர். மேலே நியூமரேட்டரில் எல்லாமே வர்றதை இப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே என்ன வரணும் அப்படின்னா எனக்கு இங்கே ஜஸ்ட்டு வந்து இந்த சம் வந்து பிரிண்ட் ஆனால் போதும். அது என்ன வரணும் அப்படின்னா இங்கே த சம் இஸ் அப்படின்னு வரணும். இங்கே நீங்கள் பிரிண்ட் பேஸ்ட் அப்படிங்கிற கொடுக்கலாம், இல்லை கேட்டுங்கிற ஒரு வாரத்தில் கூட நீங்கள் இதை முடிச்சிருக்கலாம். இந்த ப்ரோக்ராம் அவ்வளோதான். இதை நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கேட்குது. நான் இப்போ 5 அப்படிங்கிற கொடுக்கேன். இப்போ 5னா 15 தான். ஸோ ஒன்றும் இல்லை, 1 + 2 + 3 + 4 + 5 இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கால்குலேட்டரில் 15 வரும். அதுதான் இங்கே ப்ரோக்ராமாக நம்ம போட்டிருக்கோம். இதுதான் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்.